Hi brilliant minds, welcome to our channel STech AI. ஓகே, இப்போ இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு MySQL பேசிக் தான் பார்க்க போகிறோம். ஸோ SQL query எப்படி எழுதுறது, ஸோ SQL எப்படி யூஸ் பண்ணணும், ஸோ எப்படி படிக்கிறது, பேசிக்லேருந்து எப்படி படிக்கிறது, ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் பொதுவாக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் உங்களுக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லித்தர போகிறேன். என் கூடயே வந்துட்டு ஜாயின் பண்ணி படிக்க ஆரம்பிங்க. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லாமே கற்றுப்பீங்க. அதனால ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா வந்துட்டு இத பேசிக் தான் நான் இன்ட்ரோ தான் சொல்லி தர போறேன். ஓகே வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வாட் இஸ் டேட்டாபேஸ்? டேட்டாபேஸ் அப்படின்னா என்னன்னா, ஒரு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குல்ல, அது எல்லாமே வந்து ஆர்கனைஸ்டு வேல கரெக்டா வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஒரு பிளேஸ்ன்னு சொல்லலாம். உங்களுக்கு இன்னும் ஈஸியா சொல்லணும்னா, நம்ம வந்து ஈஸியா ஒரு இத எழுதி வைக்கிறதுக்கோ, ஒரு சின்ன விஷயத்த படிக்கிறதுக்கோ, ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கோ இப்ப எக்ஸெல் அல்லது புக்ஸ யூஸ் பண்ணுவோம். ஆனா, பெரிய டேட்டாஸ் இப்போ ஒரு பெரிய கம்பெனி, கஸ்டமர் ப்ராடக்ட்ஸ், ஆர்டர்ஸ் இப்போ அமேசான் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நெறைய இருக்கும். ஸோ நெறைய இன்ஃபர்மேஷன்ஸ் ஸ்டோர் பண்ண வேண்டியது இருக்கும். டேட்டாஸ ஸ்டோர் பண்ண வேண்டியது இருக்கும். அதெல்லாம் வந்துட்டு ஒரு ஆர்கனைஸ்டு வேல கரெக்ட்டா ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான் இந்த டேட்டாபேஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகே. இதெல்லாம் வந்துட்டு பெரிய டேட்டாஸ் இல்லையா? இதெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணுவாங்க? ஸோ, அதுக்கு தான் இந்த டிபிஎம்எஸ் யூஸ் பண்றாங்க. டிபிஎம்எஸ் அப்படின்னா டேட்டாபேஸ் மேனேஜ்மென்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ, இந்த டிபிஎம்எஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, டேட்டாபேஸ்ல இருக்க டேட்டாவ கிரியேட் பண்ணும், ஸ்டோர் பண்ணும், அப்டேட் பண்ணும், டெலீட் பண்ணும் அண்ட் மேனேஜ் பண்ணவும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது ஒரு சாஃப்ட்வேரா வந்துட்டு இருக்கு. ஸோ, இதான் டிபிஎம்எஸ் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் உங்களுக்கு ஈஸியா சொல்லணும்னா, ஒரு யூசருக்கும், ஒரு டேட்டாபேஸுக்கும் நடுவுல இருக்க ஒரு பிரிட்ஜ் மாதிரி தான் இது வொர்க் பண்ணுது. இப்போ நம்ம வந்துட்டு ஒரு ரெக்வெஸ்ட் வந்து டைரக்ட்டா டேட்டாபேஸ் கிட்ட கேட்க மாட்டோம், பேச மாட்டோம். நம்முடைய ரெக்வெஸ்ட்ட ஃபர்ஸ்ட் டிபிஎம்எஸ்க்கு குடுப்போம். அந்த ரெக்வெஸ்ட்ட அது டேட்டாபேஸ்க்கு அனுப்பி, தேவையான ரிசல்ட்ட தான் நமக்கு திருப்பி தரும். உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள்க்கு சொல்லணும்னா, இப்போ ஒரு பேங்க்ல வந்து நம்ம எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஏடிஎம்ல பணம் எடுக்கிறோம். ஸோ ஏடிஎம் நேரா வந்து டேட்டாபேஸ் கிட்ட போகாது. அந்த ரெக்வெஸ்ட்ட ஃபர்ஸ்ட் டிபிஎம்எஸ்க்கு தான் அனுப்பும். அனுப்புனதுக்கப்புறம் அந்த டிபிஎம்எஸ் என்ன பண்ணும்னா, அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் செக் பண்ணும், பேலன்ஸ் இருக்கான்னு வெரிஃபை பண்ணும், டேட்டாபேஸ்ல பேலன்ஸ அப்டேட் பண்ணும். அதுக்கப்புறம் தான் கேஷ வந்து டிஸ்பென்ஸ் பண்ணும். அதாவது டேட்டாபேஸ்ல இருக்க டேட்டாவ சேஃபாவும், கரெக்ட் வேல வந்து மேனேஜ் பண்றதுக்கு உதவுற இந்த சாஃப்ட்வேர் தான் டிபிஎம்எஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ, இப்போ ஆர்டிபிஎம்எஸ்னா என்னன்னு பார்க்கலாம். ஆர்டிபிஎம்எஸ்னா ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மென்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டிபிஎம்எஸ்க்கும் ஆர்டிபிஎம்எஸ்க்கும் என்ன உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு இம்பார்ட்டன்ட் டிஃப்ரென்ஸ் இருக்கு. அது என்ன அப்படின்னா, இப்போ டிபிஎம்எஸ்ல டேட்டாவ ஸ்டோர் பண்ணலாம். ஆனா ஆர்டிபிஎம்எஸ்ல டேட்டாவ டேபிளா வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதுல ஒவ்வொரு டேபிளும் ரோஸ் அண்ட் காலம்ஸா இருக்கும். அது மட்டும் இல்லாம, இப்போ டேபிள்ல இருக்கும் டேட்டாவ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, 2 டேபிளையும் கனெக்ட் பண்ணி ரிலேஷன்ஷிப்பா வந்துட்டு பில்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதனால வந்து நம்ம டேட்டா டியூப்ளிகேஷன் வந்து நம்மளால வந்து குறைச்சுக்க முடியும். ஸோ எப்படின்னா, இப்போ நான் ஒரே ஒரு டேபிள மறுபடியும் டியூப்ளிகேட் பண்ணிட்டு இருந்தா, எனக்கு ஸ்டோரேஜ் தான் வேணும். அப்ப நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அத வந்துட்டு கனெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா, ரிலேஷன்ஷிப்ப நான் வந்துட்டு கனெக்ட் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னா, எனக்கு ஈஸியா வந்துட்டு மேனேஜ் பண்ணிக்க முடியும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஒரு ஸ்டூடண்ட் டேபிள், ஒரு டிபார்ட்மெண்ட் டேபிள்னு நான் 2 ஒரு காலேஜ்மென்ட் மேனேஜ்மென்ட் சிஸ்டத்த வச்சுக்கிறேன். ஸோ, அதுல வந்துட்டு ஒரு ஸ்டூடண்ட் டேபிள் வச்சுக்கிறேன். ஒரு டிபார்ட்மெண்ட் டேபிள் வச்சுக்கிறேன். இப்போ ஸ்டூடண்ட் டேபிள்ல என்னென்ன வச்சிருப்போம்? ஸ்டூடண்ட் ஐடி, ஸ்டூடண்ட்டோட நேமு, டிபார்ட்மெண்ட் அப்படின்னு வச்சிருப்போம். இப்போ டிபார்ட்மெண்ட் டேபிள் என்ன வச்சிருப்போம்? டிபார்ட்மெண்ட்டோட ஐடி, டிபார்ட்மெண்ட் நேம். இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இப்போ டிபார்ட்மெண்ட் ஐடிய மட்டும் வச்சு 2 டேபிளையும் நான் கனெக்ட் பண்ணிருவேன். ஒரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ டேபிள்ல டேட்டாவ ஸ்டோர் பண்ணி, அந்த டேபிள்க்குள்ள இருக்க ரிலேஷன்ஷிப்ப நான் உருவாக்கிக்குவேன். ஸோ அந்த டேட்டாவ நான் என்ன பண்ணுவேன் அப்டின்னா, எஃபிஷியன்ட்டா மேனேஜ் பண்ணிருவேன். ஸோ அந்த மேனேஜ் பண்ண ஹெல்ப் பண்ணுது பார்த்தீங்களா, ஒரு டேட்டாபேஸ் மேனேஜ்மென்ட் சிஸ்டம். அதுதான் வந்து இந்த ஆர்டிபிஎம்எஸ் அப்டின்னு சொல்றோம். இவ்ளோ நேரம் நம்ம வந்துட்டு டேட்டாபேஸ்னா என்ன? டிபிஎம்எஸ்னா என்ன? ஆர்டிபிஎம்எஸ்னா என்னன்னு பத்திலாம் பார்த்தோம். ஸோ அடுத்த முக்கியமான டாபிக் என்னன்னா எஸ்கியூஎல். எஸ்கியூஎல் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஸ்ட்ரக்சர்டு query லாங்குவேஜ். அதாவது இது டேட்டாபேஸ் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது டேட்டாபேஸ் கிட்ட கம்யூனிகேட் பண்ண ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்க ஒரு லாங்குவேஜ் தான் இந்த எஸ்கியூஎல். இப்போ நம்ம வந்துட்டு ஒருத்தவங்கள்ட்ட கம்யூனிகேட் பண்ணணும்னா நம்ம லாங்குவேஜ யூஸ் பண்றோம். இப்ப தமிழ் யூஸ் பண்றோம். இப்போ மத்தவங்களுக்கு அது புரியுது. ஏன்னா தெரிஞ்சவங்களுக்கு புரியுது. இப்போ நம்ம வந்து நம்ம டேட்டாபேஸ்ட்ட கம்யூனிகேட் பண்றதுக்கு அதுக்குன்னு ஒரு லாங்குவேஜ் இருக்கு. அந்த லாங்குவேஜ் தான் எஸ்கியூஎல் அப்படின்னு சொல்றோம். இப்போ நம்ம டேட்டாபேஸ் கிட்ட நேரா வந்து டேட்டாவ வந்து ஹேண்டில் பண்ண முடியாது. அதனால எஸ்கியூஎல் கமெண்ட்ட பயன்படுத்தி டேட்டாபேஸ்க்கு வந்து நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன குடுக்குறோம். அந்த இன்ஸ்ட்ரக்ஷன குடுத்ததுக்கு அப்புறம் தான் அந்த டேட்டாபேஸ் வந்து ஃபங்ஷன் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எஸ்கியூஎல்ல யூஸ் பண்ணி நம்மளால வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா,
டேபிள கிரியேட் பண்ண முடியும். டேபிள இன்சர்ட் பண்ண முடியும். எக்ஸிஸ்டிங் டேபிள வந்துட்டு என்ன பண்ண முடியும்? அப்டேட் பண்ண முடியும். தேவையில்லாத டேட்டா வந்து டெலீட் பண்ணிக்கலாம். தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ என்ன பண்ணிக்கலாம்னா, ரிட்ரைவ் பண்ணிக்கலாம். ஃபெட்ச் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதுக்கெல்லாம் தான் இந்த எஸ்கியூஎல் யூஸ் ஆகுது. ஸோ ரியல் வேர்ல்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்டின்னா, இப்போ நம்ம வந்து ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்ப வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஐஃபோன் அப்படின்னு சர்ச் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். ஐஃபோன்னு சர்ச் பண்ணோனே அந்த ஆப்ல இருக்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா, ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ டேட்டா பேஸ்லேருந்து கொண்டு வரும். அப்ப வந்து அப்ப என்ன யூஸ் பண்ணும் அப்படின்னா, எஸ்கியூஎல்ல யூஸ் பண்ணும். அப்ப வந்து என்ன பண்ணலாம், அதே மாதிரி ஒரு கஸ்டமர் அக்கவுண்ட்ட கிரியேட் பண்ணும்போது, ஒரு நியூ கஸ்டமர் அக்கவுண்ட்ட நான் கிரியேட் பண்ணணும். அப்ப என்ன பண்ணும், இன்சர்ட் யூஸ் பண்ணும். அட்ரஸ சேஞ்ச் பண்ணும்போது என்ன யூஸ் பண்ணும், அப்டேட் யூஸ் பண்ணும். அக்கவுண்ட்ட டெலீட் பண்ணும்போது என்ன யூஸ் பண்ணும்னா, டெலீட் அப்படின்ற ஒரு query யூஸ் பண்ணும். அடுத்து வந்துட்டு ஆர்டர வந்து ஹிஸ்டரிய பார்க்கறதுக்கு என்ன யூஸ் பண்ணும் அப்படின்னா, செலக்ட் யூஸ் பண்ணும். இப்படிதான் எல்லா ஆப்பரேஷன்ஸ்க்கும் எஸ்கியூஎல் வந்து யூஸ் ஆகுது. அதாவது டேட்டா பேஸ்ல இருக்க டேட்டாவ கிரியேட் பண்ண, ரீட் பண்ண, அப்டேட் பண்ண, டெலீட் பண்ண, டேட்டா பேஸோட கம்யூனிகேட் பண்றதுக்கு இந்த லாங்குவேஜ் யூஸ்ஃபுல்லா இருக்கனால தான் நம்ம இத எஸ்கியூஎல் அப்படின்னு சொல்றோம். எஸ்கியூஎல் பார்த்துட்டோம். இப்ப MySQLனா என்ன அப்படின்னு பார்க்கலாம். MySQL அப்படின்னா என்ன அப்படின்னா, இது வந்துட்டு ஒரு ரொம்பவே ஃபேமஸான ஒரு ஓப்பன் சோர்ஸ் ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மென்ட் சிஸ்டம். ஓகேவா? இது ஓப்பன் சோர்ஸ் ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மென்ட் சிஸ்டம். இதுல வந்து இப்போ எஸ்கியூஎல் லாங்குவேஜ நம்ம பயன்படுத்தி டேட்டாவ ஸ்டோர் பண்றோம், மேனேஜ் பண்றோம், ரிட்ரைவ் பண்றோம். அதுக்கெல்லாம் வந்துட்டு எஸ்கியூஎல் ஹெல்ப் பண்ணுது. அதே MySQL என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃப்ரீயா யூஸ் பண்ணிக்கலாம். ஃபாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். லைக் இப்போ 5G யூஸ் பண்றோம்ல அந்த மாதிரி. அதே மாதிரி ப்ரொடெக்டிவிட்டி அதிகம். செக்யூரா இருக்கும். அதே மாதிரி ஈஸியா லேர்ன் பண்ணிக்கலாம். இப்போ வெப்சைட்டு அல்லது அப்ளிகேஷன்லாம் வந்துட்டு ஈஸியா அ நெறைய யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் இது வந்துட்டு இந்த MySQL யூஸ் ஆகுது. உங்களுக்கு ரியல் வேர்ல்டுல ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ Instagram இருக்கு, Facebook, Amazon மாதிரி வெப்சைட்லாம் இருக்குல்ல. அத லாகின் பண்றப்ப உங்க யூசர் நேம் கேட்கும், பாஸ்வேர்ட், ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும். அடுத்து வந்துட்டு அந்த போஸ்ட் கேட்கும். அப்புறம் வந்துட்டு இப்போ ஆர்டர்ஸ்லாம் கேட்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன எல்லாத்தையும் வந்துட்டு அ ஒரு ஒரு டேட்டாபேஸ்ல ஸ்டோர் பண்றதுக்கு இது வந்து ஒரு உதவுது. ஸோ இப்போ வந்து எப்படின்னா, இப்போ டேட்டாவ ஸ்டோர் பண்றோம். பண்ணதுக்கப்புறம் அத மேனேஜ் பண்ணணும்ல. அப்புறம் அத ரிட்ரைவ் பண்றதுக்கு. அதுக்கு தான் வந்து இந்த MySQL வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. MySQL அது வந்து ஒரு RDBMS தான். RDBMS. டிபிஎம்எஸ்னா என்னன்னு சொன்னோம்? டேட்டாபேஸ மேனேஜ் பண்றது. RDBMSனா என்னது? ரிலேட் பண்ணி மேனேஜ் பண்றது. டேபிள யூஸ் பண்ணி. இப்போ அத மேனேஜ் பண்றது இருக்குல்ல, அதுதான் இந்த MySQL. எஸ்கியூஎல்க்கும் MySQLக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்கியூஎல்ல வந்துட்டு நீங்க வந்து டேட்டாபேஸ் கூட கம்யூனிகேட் பண்ற ஒரு லாங்குவேஜ். ஸோ அந்த லாங்குவேஜ யூஸ் பண்ணி நம்ம வந்து டேட்டாபேஸ மேனேஜ் பண்றோம். அதான் அந்த RDBMSல சொன்னோம்ல டிபிஎம்எஸ். அந்த மேனேஜ் பண்றதுக்கு தான் இந்த MySQL வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஸோ இந்த 2 வித்தியாசத்தையும் நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்பதான் கன்ஃப்யூஸ் ஆகாம இருக்கும். ஸோ இனிமே இருக்காதுன்னு நம்புறேன். நம்ம இவ்வளோ நேரம் MySQLனா என்னன்னு பார்த்தோம். இப்போ MySQL வந்துட்டு ஏன் வேர்ல்டு ஃபுல்லா பாப்புலரா பேசுறாங்க? ஏன் பயன்படுத்துறாங்க? அப்படின்னா, அதுக்கு காரணம் அதோட முக்கியமான ஃபீச்சர்ஸ் தான். ஸோ அந்த ஃபீச்சர்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு ஓப்பன் சோர்ஸ். ஃப்ரீ டூ யூஸ். MySQL வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். சரியா? அதனால வந்து இத வந்து நம்ம வந்து ஃப்ரீயாவே டவுன்லோட் பண்ணிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் யாருன்னா ஸ்டூடண்ட்ஸ், டெவலப்பர்ஸ், ஸ்டார்ட் அப்ஸ் எல்லாருமே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, லைசென்ஸ் ஃபீயும் கிடையாது. ஸோ, அதனால ஈஸியா ஃப்ரீயா யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபீச்சர். செகண்ட் ஃபீச்சர் என்ன அப்படின்னா, ஃபாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ். இதுல வந்துட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டான டேட்டா ப்ராசஸ் நடக்கும். அதாவது ரொம்ப பெரிய வெப்சைட்ஸ்லாம் இருக்குல்ல, அப்ளிகேஷன்ஸ் அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப பெர்ஃபெக்ட்டா, அக்யூரேட்டா வந்து வொர்க் ஆகும். ஸோ, இதான் ஃபாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் செகண்ட் ஃபீச்சர்ஸ். அடுத்து தேர்ட் ஃபீச்சர் என்ன அப்படின்னா, செக்யூரிட்டி. ஸோ செக்யூரா இருக்கும். MySQL வந்துட்டு அதோட ஃபீச்சர்ஸ் வந்து செக்யூர்டா இருக்கும். ஸோ அதனால வந்து யூசர் ஆத்தென்டிகேஷன், பாஸ்வேர்ட் புரொடெக்ஷன், பெர்மிஷன் எல்லாத்துலயுமே வந்து டேட்டாவ வந்துட்டு ரொம்ப புரொடெக்டிவா வச்சிருப்பாங்க. ஸோ இதான் செக்யூர் தான் தேர்டு பெஸ்ட். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் என்ன ஃபீச்சர் அப்படின்னா ஈஸி டு லேர்ன். நம்மளால MySQL வந்து ஈஸியா லேர்ன் பண்ணிக்க முடியும். கமெண்ட் தெரிஞ்சா போதும். MySQL வந்து நம்ம ஈஸியா யூஸ் பண்ணிக்கலாம். அதனால பிகினருக்கு வந்துட்டு ஒரு சிறந்த ஒரு பெஸ்ட் சாய்ஸ் அப்படின்னா அது வந்துட்டு இந்த MySQLன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு சப்போர்ட்ஸ் லார்ஜ் டேட்டாபேஸ் ஃபிஃப்த் ஒன். ஸோ லட்சக்கணக்கா இப்போ லேக் ரெக்கார்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த லட்சக்கணக்கான ரெக்கார்ட்ஸையுமே வந்துட்டு எஃபிஷியன்ட்டா நம்மளால மேனேஜ் பண்ண முடியும். அதான் இந்த
இதோட பெஸ்ட் ஃபீச்சர்ன்னு சொல்லலாம். 5த் ஃபீச்சர். 6த் ஃபீச்சர் என்ன கிராஸ் பிளாட்ஃபார்ம். இப்போ MySQL வந்துட்டு விண்டோஸ் இருக்கும், லினக்ஸ் இருக்கும், மேக் ஓஎஸ் அப்படின்னு எல்லாமே இருக்குல்ல. ஸோ அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தலாம் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஈஸியா வந்து என்ன பண்ணிக்கலாம், இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் 7th ஒன் வந்து ரிலையபிள் அண்ட் ஸ்கேலபிள். அதாவது MySQL வந்து ரொம்ப ரிலையபிளாவும் இருக்கும், ஸ்கேலபிளாவும் இருக்கும். அதாவது உங்க அப்ளிகேஷன வளர வளர அதிக யூசர்ஸ் வளர்ந்துட்டு இருப்பாங்க. ஸோ அதிக டேட்டாவையும் ரொம்ப வந்துட்டு ஈஸியா வந்துட்டு ஹேண்டில் பண்ண முடியும். நெறைய டேட்டாஸ் இருந்தாலும் அது ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியும். அதுதான் வந்து இது ரிலையபிள் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதனால நம்ம வந்து MySQL வந்து பாப்புலரா இருக்கு நம்ம வேர்ல்டு லெவல்ல. ஸோ அதுதான் MySQL. ஓகே. ஸோ இதுக்கு வந்துட்டு ஒரு ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்க்கலாம். MySQL வந்து எங்க ரியல் வேர்ல்டுல அப்ளிகேஷன்ஸ்லலாம் யூஸ் ஆகுது அப்படின்ற எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்க்கலாம். வேர்ல்டு ஃபுல்லா வந்துட்டு MySQL வந்துட்டு பல இண்டஸ்ட்ரீஸு, அப்புறம் வந்து அப்ளிகேஷன்ஸ்லலாம் மோஸ்ட்டா பயன்படுத்துறாங்க. ஸோ அதில வந்து சில முக்கியமான இடத்துல வந்துட்டு எங்க யூஸ் பண்றாங்கன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் மேனேஜ்மென்ட் சிஸ்டம். ஒரு காலேஜ்ல ஸ்டூடண்ட்ஸோட நேம், ரோல் நம்பர், டிபார்ட்மெண்ட், மார்க்ஸ், அட்டெண்டன்ஸ் அப்படின்னு எல்லா இன்ஃபர்மேஷனையும் அந்த MySQL டேட்டாபேஸ்ல ஸ்டோர் பண்ணி அத மேனேஜ் பண்றதுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கு. அண்ட் தென் செகண்ட் ஒன் பேங்கிங் அப்ளிகேஷன்ஸ். இப்போ பேங்க்ல கஸ்டமர் டீட்டெயில்ஸ் இருக்கும், அக்கவுண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும், பேலன்ஸ் செக் பண்றது, டிரான்சாக்ஷன் ஹிஸ்டரி அப்படின்னு எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் வந்துட்டு சேஃபா வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க இந்த MySQL வந்து யூஸ் பண்ணி மேனேஜ் பண்ணவும் யூஸ்ஃபுல்லா இருக்கு. அண்ட் தேர்ட் ஒன் இஸ் காமர்ஸ் வெப்சைட். இப்போ அமேசான் இருக்கு, ஃப்ளிப்கார்ட் இதுலலாம் நம்ம வந்து நிறைய பேர் பிஸ்னஸ் பண்றாங்க இல்லையா? ஸோ அந்த காமர்ஸ் வெப்சைட்ல ப்ராடக்ட், கஸ்டமர்ஸ், அது அவங்களோட ஆர்டர்ஸ், பேமெண்ட், டெலிவரி டீட்டெயில்ஸ்னு எல்லா இன்ஃபர்மேஷனையும் மேனேஜ் பண்றதுக்கு இந்த MySQL தான் யூஸ் பண்றாங்க. அண்ட் ஃபோர்த் வந்து ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஹாஸ்பிட்டல்ல என்ன இருப்பாங்க, பேஷண்ட் ரெக்கார்ட் இருக்கும், டாக்டர் டீட்டெயில்ஸ் இருக்கும், அப்பாயின்மெண்ட் இருக்கும், மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் இருக்கும், பில்லிங் இருக்கும். ஸோ அப்படின்ட்டு எல்லா இன்ஃபர்மேஷனையும் என்ன பண்ணணும், மேனேஜ் பண்ணணும். ஸோ அதுக்கும் இந்த MySQL யூஸ்ஃபுல்லா இருக்கு. அண்ட் ஃபிஃப்த்ல லைப்ரரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். லைப்ரரியில என்ன இருக்கும், புக்ஸ் இருக்கும். ஸோ அதோட புக்ஸோட டீட்டெயில்ஸ், அங்க யார் யார் புக்ஸை வாங்குறாங்க, அதை எப்போ எடுக்கிறாங்க, ஸோ ஸ்டூடெண்டோட டீட்டெயில்ஸ், அவங்க இஷ்யூ டேட், ரிட்டர்ன் டேட், எப்போ ரிட்டர்ன் பண்ணாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருக்குல்ல, அதை கரெக்டாக ட்ராக் பண்ண இந்த MySQL யூஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் வந்து ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்ஸ். ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்ஸ்ல யூசரோட அக்கௌண்ட் இருக்கும், அவங்களோட கார்டு ஐட்டம்ஸ் இருக்கும், ஆர்டர்ஸ் இருக்கும், பேமெண்ட்ஸ் இருக்கும், விஷ் லிஸ்ட்லாம் இருக்கும்ல, நம்மளே பார்த்துருக்கோம் இப்போ நம்ம ஆர்டர் பண்ணும்போது. ஸோ நம்மளோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த டீட்டெயில்ஸை மேனேஜ் பண்றது இந்த MySQL தான். செவன்த் ஒன் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம். சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்னா என்ன, இப்போ நம்ம யூஸ் பண்றது ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் அப்படின்னு நிறைய சோஷியல் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குல்ல. ஸோ அதில் யூசர் டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் ப்ரொஃபைலு, போஸ்ட்டு, கமெண்ட்டு, லைக்கு, அப்புறம் இந்த ஃபாலோவர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, நம்ம ஃபாலோவர்ஸ் எவ்வளோ வந்திருக்காங்க அதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் மேனேஜ் பண்றதுக்கு இந்த MySQL யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஓகே பிரில்லியன்ட் மைண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல என்னென்ன பார்த்தோம்னு ஒரு ஷார்ட் ரீகேப் பண்ணலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் டேட்டாபேஸ்னா என்ன, டிபிஎம்எஸ்னா என்ன, ஆர்டிபிஎம்எஸ்னா என்ன, எஸ்கியூஎல்னா என்ன, MySQLனா என்ன, MySQLோட ஃபீச்சர்ஸ், MySQL எங்க ரியல் வேர்ல்டுல யூஸ் பண்றாங்க, அந்த அப்ளிகேஷன்ஸ், ரியல் வேர்ல்டு அப்ளிகேஷன்ஸ்லாம் பார்த்தோமா? ஸோ இப்போ இதை வந்துட்டு நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணி நல்லா ஒரு தடவை நல்லா வீடியோவை மறுபடியும் போட்டு பார்த்து நல்லா கற்றுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோல நான் MySQL எப்படி இன்ஸ்டால் பண்றது, ஒர்க் பெஞ்ச் செட்டப் என்ன, டேட்டாபேஸ் எப்படி கிரியேட் பண்றது, டேபிள்ஸ்லாம் எப்படி செட் பண்றது, ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ உங்களுக்கும் வேற ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் தெரியணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல நான் சொல்றேன். ரொம்ப தேங்க்ஸ். அடுத்த கிளாஸ்ல நம்ம மறுபடியும் சந்திக்கலாம். ஹாப்பி லேர்னிங். பை பை பிரில்லியன்ட் மைண்ட்ஸ்.